ஹலோ ஹோமிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துருந்தோம். யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன். லீனியர் ரெக்ரெஷனோட அடுத்த வெர்ஷன் தான் வந்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ன்றது பேசிக்காக கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திருப்பேன் லீனியர் ரெக்ரெஷன்னா என்னன்னு சொல்லிட்டு கரெக்ட். ஸோ லீனியர் ரெக்ரெஷனில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒய்யை ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ 2 இருக்குன்னா ஒய்யை வந்துட்டு ஒரு 3ன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸோட வேல்யூ ஒரு 5 இருக்குன்னா இந்த ஒய்யோட வேல்யூ வந்துட்டு ஒரு 5ன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல நீங்கள் 2, 3, 5, 5 ஸோ மல்டிபிள் வேல்யூஸுக்கு லைக் எக்ஸும் வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸாக இருக்கலாம், ஒய்யும் வந்து மல்டிபிள் வேல்யூஸாக இருக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. பட் நமக்கு ஒரு சில கேசஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி சொல்லுங்களேன், 5 மணி நேரம் படிச்சான் அப்படின்னா அவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானான்னு சொல்லிட்டு. ஸோ 5 மணி நேரம் படிச்சானா அவன் பாஸ் ஆகும், 2 மணி நேரம் படிச்சானா அப்படின்னா அவன் ஃபெயில் ஆகும். அதுவே அவன் 1 மணி நேரம் படிச்சாலும் அவன் ஃபெயில் ஆயிடும். ஸோ நமக்கு பாஸ் ஃபெயிலுங்கிற 2 வேரியபிள் தான் இருக்கு நமக்கு ஒய்யில். ஸோ பாஸ் ஃபெயிலுங்கிற 2ங்கிற போது நமக்கு பைனரி தான். ஸோ பாஸ் ஆர் ஃபெயில், எஸ் ஆர் நோ, 0 ஆர் 1. இதையுமே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். 50க்கு மேல அவன் எடுப்பானா இல்ல 50க்கு கீழே அவன் எடுப்பானான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பைனரியாவும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 30க்கு மேல 30 to 60, 60 to 100. ஸோ நமக்கு 3 விதமானது. ஸோ நமக்கு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்னோங்கிற அவுட்புட் நமக்கு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அவுட்புட் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் அவுட்புட்லாம் வரும்போது நம்ம இந்த லீனியர் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணி நம்ம வேஸ்ட்டாக அந்த கம்ப்யூட்டேஷனை இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் இந்த 0, 1ங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம மொத்தத்தையுமே அடைக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0னா ஏ, 1னா பி. லைக் நமக்கு எஸ்ஆர் நோ மட்டும்தான் வரப்போகுது. 0னா எஸ், 1னா நோன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த எஸ்ஆர் நோ மட்டும்தான் வரப்போகுதுங்கிறது தான் வந்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பேசிக்காக. ஸோ இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாசிஃபிகேஷனுங்கிறதே பண்ணுவோம். லீனியர் ரெக்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வந்து லெஸ் தென் 0 ஆகவும் போகலாம், கிரேட்டர் தென் 1 ஆகவும் போகலாம். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூவை ஸ்குவீஸ் பண்ணி 0, 1க்குள்ள நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நமக்கு தேவைப்படுறதே வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ் கிடையாது. 1, 2 வேல்யூ இல்லை ஒரு 3, 4 வேல்யூ இவ்வளோதான் நமக்கு தேவைப்பட போகுதுங்கிறதுனால நம்ம அது வந்துட்டு 0 and 1க்குள்ள வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்குவீஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு ஃபங்க்ஷன் பேர் தான் வந்துட்டு சிக்மாய்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சிக்மாய்டு ஃபங்க்ஷன் தான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ல. ஸோ சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நீங்க எப்படி சொல்லலாம்னா நம்ம இதுக்கு முன்னாடி y = mx+c தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த mx+c வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட்டா கொடுக்க போறோம், சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ இதுல இருந்து என்ன வந்தாலுமே இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் என்ன மாத்த போகுது அப்படின்னா 0 to 1 இதுக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம மாத்தி கொடுத்துரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த mx+c வந்துட்டு உங்களுக்கு 5ன்னு கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 5ஓட வேல்யூ எங்க வந்து நிற்கும் அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ள இதுக்குள்ளயாவது ஒரு இதுக்குள்ள மேப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன். இப்போ இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்கான பேசிக் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1/1 + e⁻−z. இந்த z தான் வந்துட்டு இந்த mx+. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்பிச்சோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நீங்க என்ன வேல்யூ என்ன இன்டிஜர் வேல்யூ அனுப்புனாலுமே உங்களுக்கு இந்த zங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 0, 1க்குள்ள ஸ்குவீஸ் பண்ணி கொடுத்துரும். அதாவது ஸ்குவாஷ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. லைக் நீங்க இந்த zல வந்துட்டு 5 அனுப்புறீங்க, 10 அனுப்புறீங்க, எது அனுப்புனாலும் உங்களுக்கு அது அதுக்கான வேல்யூ வந்துட்டு 0, 1க்குள்ள உங்களுக்கு ஸ்குவாஷ் பண்ணி கொடுக்கும். பேசிக்கா அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 8னா அதுக்கு 0 வேல்யூ, 9னா அதுக்கு வேல்யூ 1, 8னா அதுக்கு வேல்யூ 0, 2னா வேல்யூ 1, 3னா வேல்யூ 0. இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பைனரிக்கலா லைக் இல்லைன்னா நமக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் அவுட்புட்ஸ் தான் வரப்போகுதுங்கிற போது நம்ம இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்துட்டு இந்த லீனியர் ரெக்ரெஷனோட அவுட்புட்டை ஸ்குவாஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை ஸ்குவாஷ் பண்ணியாச்சு. ஸ்குவாஷ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். கரெக்டா? அந்த அவுட்புட் 0.5க்கு மேல இருந்துச்சுன்னா y = 1, அதுவே 0.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா y = 0. ஈஸியா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். லைக் ப்ரெடிக்ஷன் வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு எஸ் ஆர் நோன்றதை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். இப்போ எஸ்க்கு வந்துட்டு y வந்து 1ஆ இருக்கணும், நோக்கு வந்து y = 0ஆ இருக்கணும். ஸோ நம்ம இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன்ல இருந்து வர அவுட்புட் 0.5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம y = 1 முடிஞ்சு போச்சா? அதுவே 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா y = 0 நமக்கு நோன்றது வந்துருச்சா? ஸோ ஈஸியா நம்ம எஸ் ஆர் நோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் லைக் இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்கிறதுனால தான் கிளாசிஃபிகேஷனுக்கு வந்துட்டு இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் லீனியர் ரெக்ரெஷன். கரெக்ட். அந்த லீனியர் ரெக்ரெஷனில் பெஸ்ட் ஃபிட் லைனுக்கு பதிலாக இங்கே என்னன்னா இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும்னா 0 or 1 இதுக்கு நடுவில் எல்லா இன்புட்டையும் ஃபினிஷ் பண்ணிடும். புரியுது உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ் வந்துட்டு 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், இங்கே ஒரு 11ஆ இருக்கலாம், 12ஆ இருக்கலாம், எல்லாத்தையுமே இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் எஸ்ஆர் நோக்குள்ளே பிரிச்சிடும். கரெக்டாக? ஸோ நமக்கு பிரித்து இந்த சிக்மாய்டு கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிக்மாய்டு கர்வை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரெடிக்ஷனே பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு கோடிங் எக்ஸாம்பிள் பார்ப்போம். போன தடவை பண்ண மாதிரி அதே தான். இதுலையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறத விட நம்ம எம்என்சியை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு வரலாம்.
பட் நான் அந்த கிரேடியன்ட் டெசன்ட் இன்னும் எடுக்காதனால நான் கிரேடியன்ட் டெசன்ட் எடுக்கும்போது அதில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக்காக இன்டர்னல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு மாதிரியே தான் matplotlib அண்ட் numpy மட்டும் தான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சிம்பிள் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். 1+np.exp.minus அதாவது எக்ஸ்போனன்ட் நம்ம 1/1+ex பவர் மைனஸ் எக்ஸ் பார்த்தோம்ல அந்த ஃபார்முலாவோடது சிக்மாய்டு. அடுத்து ப்ரெடிக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு mx+c இந்த ஃபார்முலா mx+c வந்துருச்சு. நமக்கு அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள mx+c தள்ளி வரும். ஸோ சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள mx+c தள்ளி வரும். இங்கே mx+c இருக்கு. நமக்கு ரிட்டர்ன் ஆகிறது வந்துட்டு 0லேருந்து 1க்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ தான். அடுத்து ப்ரெடிக்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 0.5க்கு மேலே இருந்துச்சுன்னா 1, 0.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நமக்கு 0. ஓகேவா? இது நம்ம சிம்பிளாக பார்க்குற பிளாட்டிங் தான். ஓகேவா? பிளாட்டிங்கான டயக்ராம் தான் பேசிக்காக. ஸோ நான் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னே எனக்கு அந்த கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டம்மி எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1க்கு 0, 2க்கு 0 நமக்கு பைனரி வேல்யூ தான் 0 or 1 தான் நமக்கு இருக்கவே போகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். நான் இங்கே m=2 c=-6ன்னு கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா இந்த m=2 c=-6ங்கிறது நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ல கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த லீனியர் ரெக்ரெஷன்ல கால்குலேட் பண்ணதை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு இந்த சிக்மாய்டு கர்வ் வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த சிக்மாய்டு கர்வ் வச்சு தான் இதுக்கப்புறம் வர எல்லா வேல்யூஸையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ சிக்மாய்டு கர்வ் எதை வச்சு பேஸ் தான் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு 1க்கு 0ன்னு வந்திருக்கு, 2க்கு 0, 3க்கு 0ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து வர வேல்யூ எல்லாத்துக்குமே 1ன்னு வந்திருக்கனால நமக்கு சிக்மாய்டு கர்வ் இப்படி இந்த இடத்துல கரெக்டாக சிக்மாய்டு கர்வ் போகுது. ஸோ இந்த சிக்மாய்டு கர்வை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ எக்ஸுங்கிற ப்ரெடிக்ஷனே விட்டுருங்க. இப்போ நான் ப்ரெடிக்ஷனில் எக்ஸ் வேல்யூ ஒரு 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 10ன்னு கொடுத்த ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10க்கான வேல்யூ 1. ஏன் 1? நமக்கு சிக்மாய்டு ஃபங்க்ஷன் 4க்கு அப்புறமே எல்லாமே 1 வரதுனால அது நமக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது? இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நேராக இங்கே போயிட்டே இருக்கு. கரெக்டாக? ஸோ இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நமக்கு 10ன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். அடுத்து நான் உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறேன். ஸோ தேங்க்யூ ஹோமிஸ்.